கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த நாளுக்கு என்று கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அநேக ஸ்திரீமார்கள் தன் பிள்ளைக்காக அழுதுகளை நாம் பார்க்கிறோம். வேதத்துல ஒரு 3 பேரை மட்டும் நான் எடுத்து குறிப்பாக இன்றைக்கு வாசிக்க போகிறோம். அதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21வது வார்த்தையிலிருந்து நாம் அப்படியே தொடர்ந்து வாசிப்போம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானி ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். பிரியமான தேவ ஜனமே, கானானி ஸ்திரீ வந்து ஆண்டவருடைய கிட்ட கேட்கிறா. ஏன்னா இந்த பட்டணம் பக்கமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கானானி ஸ்திரீக்கு யாரோ சொல்றதை அவ கேள்விப்பட்டு, ஏசு கிறிஸ்துவை பத்தி அந்த இடத்துல அந்த அம்மா கேள்விப்படுறதுனால என்ன பண்றாங்க, எப்படியாகிலும் நம்ம இடத்துல போய் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், தன் மக ரொம்ப கொடிய வேதனைப்படுகிறாளே பிசாசின் பிடியினால அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து ஏசு கிறிஸ்துவை பார்க்க வராங்க. அந்த பகுதிக்கு அவரிடத்துல வந்து கேட்கிறாங்க, என் மகளை குணமாக்குங்கப்பா, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அந்த அம்மா வந்து இயேசுகிட்ட கேட்கிறாங்க. அப்படியே நம்ம தொடர்ந்து வாசிப்போம். அவளுக்கு விசித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்த அம்மா தொடர்ந்து ஆண்டு கூடவே வராங்க. ஆனா ஆண்டவர் போகிற இடமெல்லாம் ஆண்டுடைய வார்த்தை பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அற்புதம் அதிசயமும் செய்து கொண்டே இருக்கிறாரு. ஆனா இந்த அம்மா அப்ப கூட தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே வராங்க. ஆனா அவர் அமைதியா போய்கொண்டே இருக்கிறாரு. கொஞ்ச தூரம் போனதும் சீஷர்களே சொல்றாங்க, ஆண்டவரே, இந்த அம்மா நம்மளை தொடர்ந்து வராங்களே, இந்த அம்மாவுக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுறாங்க. சீஷர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுறாங்க, இந்த அம்மாவுக்கு ஏதாவது கொஞ்சம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம அதை தொடர்ந்து அப்படியே வாசிப்போம். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். நான் எதற்காக இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொன்னா, காணாமல் போனாங்க பாத்தீங்களா என் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்க, அவர்களுக்காகத்தான் அனுப்பப்பட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். ஆனா இவங்களுக்கு தான் என்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த அம்மாவுக்கு எவ்வளவு மனசு வேதனையா இருந்திருக்கும் பாத்தீங்களா, ரொம்ப நொந்து போயிருப்பாங்க இல்லைங்களா. நம்ம கூட தேவ சமூகத்துல எத்தனை நாள் கண்ணீர் விடுகிறோம், எத்தனை நாள் அழுகிறோம், ஆண்டவர் நமக்கு ஒண்ணுமே செய்யலையே என்று சொல்லி நம்ம கலங்கி நிற்கிறோம் அல்லவா. இவள் நேருக்கு நேரே ஆண்டவரை பார்த்து கேட்கிறாள், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி. நான் அந்த பிசாசு பிடித்திருக்கிறவங்களை நான் நேரடியா பார்த்திருக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப மோசமானதுங்க. அவங்களை அப்படியே அவங்க சரீரம் முழுவதும் அலைக்கழிக்குது. சரி, அது போன பின்னாடி பார்த்தா அவங்களால தாங்கவே முடியல அந்த வேதனை. அது போல அந்த மகள் படுகிற பாட்டை பார்த்து அந்த தாயார் கண்ணீர் விட்டு, எப்படியாவது ஏசப்பா கிட்ட நம்ம போய் சுகத்தை வாங்கிக்கிட்டோம்னு தாயார் வந்து ஏசு கிறிஸ்து வந்து கேட்கிறாங்க, கெஞ்சறாங்க பாருங்க, கெஞ்சறாங்க. அடுத்ததா தம்மை தாழ்த்துக்கிறாங்க பாருங்க. நம்ம தொடர்ந்து வாசிப்போம். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஆம், அவர் என்ன பண்ற, உடனே ஓடி வந்து பணிந்து அவருடைய காலை கெட்டியமா புடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கெஞ்சறாங்க அவருடைய பாதத்துல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடுத்ததா என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவர் அவளை நோக்கி, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இந்த வார்த்தையை கேட்டு அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க பாருங்க. ஆனாலும் அந்த அம்மா கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்கல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அந்த அம்மாவை ஒரு நாய்க்குட்டியை போல நடத்துகிறார். ஏன்னா அந்த அம்மாவுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். எவ்வளவு சோதிச்சாலும் இந்த மகள் பின்வாங்கி போறாளா, இல்ல நிற்கிறாளா, தன் மகளுக்காக தியாகத்தோடு தேவ சமூகத்துல காத்திருக்கிறாளா என்று சொல்லி தேவன் இந்த இடத்துல பார்க்கிறார். ஏன்னா ஆண்டவர் வந்து உள்ளந்திரியங்களை பார்க்கிறவர் அல்லவா. அவர் அந்த மகளுடைய இருதயத்தை பார்க்கிறார். அந்த மகளுடைய ஒரே குறிக்கோள், எப்படியாவது இவரிடத்துல நம்ம அற்புதத்தை வாங்கி கொண்டுதான் ஆகணும், நம்ம மகளுக்கு விடுதலை கிடைச்சிதான் ஆகணும்ன்ற ஒரு நோக்கத்தோட புறப்பட்டு வந்துட்டா. அதனால அந்த நோக்கத்துக்காக அவருடைய சமூகத்துல கதறுகிறாள். ஆனால் அந்த தேசத்துல இந்த மகள் ரொம்ப வசதியான வாழ்கிறவள். அந்த கானான் ஸ்திரீ வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு வசதியான பெண்ணா.
ஆண்டவர் பின்னாடியே போய்க்கொண்டே இருக்கிறத பார்த்துட்டு, அதனாலதான் சீஷர்கள் சொல்றாங்களாம், ஆண்டவரே இந்த ஸ்திரீ நம்ம பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கா. இவளுக்கு ஏதாவது நீங்க உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சீஷர்கள் பரிந்து பேசுகிறாங்க. ஆண்டவருக்கு தெரிந்தபடினால் ஆண்டவர் சொல்றாரு, ஆமா பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல அப்படின்னு சொல்றார். உடனே அந்த மகள் எப்படி தன்னை தாழ்த்துகிறாள் பாருங்கள். அதற்கு அவள், மேய்த்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். பார்த்தீங்களா பிரியமான தேவச்சனமே, நம்ம கூட கொஞ்சம் நம்ம கேட்கிறோம் அப்பா கிட்ட, கிடைக்கலன்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போயிடுறோம். எவ்வளோ ஜெபிக்கிறோம், எவ்வளோ கேட்கிறோம், அப்படியே முறுமுறுத்துறோம். ஆனா அங்க பாருங்க, அவ எவ்வளோ அளவுக்கு இந்த கானானி ஸ்திரிய பத்தி பார்க்கும்போது அவள் தன்னை தாழ்த்துகிறதும், பணிகிறதும், அப்பா கிட்ட கெஞ்சுறதும், அதெல்லாம் அழகா அதுல எழுதப்பட்டிருக்கு பிரியமான தேவச்சனமே. நம்ம கானானி ஸ்திரிய பார்க்கும்போது தனிப்பட்டதா நம்ம ஒரு சாப்டராவே அதுல இருந்து வாசிக்கணும். அதுல என்னென்ன அடங்கி இருக்குது என்பதை நாம் நிதானித்து பார்த்தோம் என்றால் புரிந்து கொள்ள முடியும். அப்படியே அவள் தன்னை தாழ்த்துகிறாள் தேவ சமூகத்துல. ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குப்பா, அந்த குழந்தை ரொம்ப கொடிய வேதனைப்படுகிறது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ஜுரமோ, காய்ச்சலோ, வியாதியோ, பலவீனமோ வந்தா அந்த தாயால, அந்த தகப்பனால தாங்கவே முடியாது. எல்லாவற்றையும் பார்க்கிற அந்த தாயால நிச்சயமா தாங்கவே முடியாது. அந்த குழந்தை எப்படியாவது சுகப்படுத்தி விட வேண்டும், எந்த ஹாஸ்பிட்டலுக்காவது கூட்டிட்டு போக வேண்டும் என்று தான் தாய்மார்கள் முயற்சிப்பார்கள் அல்லவா? அப்படித்தான் இவளும் முயற்சித்தாள். ஏன்னா இயேசுவை பத்தி அந்த மகள் கேள்விப்பட்டபடினால இயேசுகிட்ட எப்படியாவது போய் நம்ம ஒரு அற்புதத்தை வாங்கிடணும், நம்ம பிள்ளைக்குரிய விடுதலையை வாங்கிடணும்னு சொல்லிதான் அவள் பின்தொடர்ந்து வராள். அவள் நல்ல ஒரு ஸ்திரியாவும் கனம் பெற்றவளாகவும் அந்த ஊர்ல ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் இருந்தாலும் அவள் தேவ சமூகத்துல தேவனை விடாப்பிடிவாக பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறாள். அது அப்படியே அவள் என்ன பண்றா, தொடர்ந்து, ஆமா ஆண்டவரே, நாய்க்குட்டி தான், நான் நாய்க்குட்டி தான், ஆனா பிள்ளைங்க சாப்பிட்டு கீழே சிந்துமே, அதை நான் சாப்பிடுவேனேன்னு சொல்லி அப்படியே அவள் தன்னை தாழ்த்துகிறாள். என் பிரியமான தேவச்சனமே, நம்முடைய ஜபத்துல நம்ம தாழ்மையா இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். இந்த மகள் எப்படி தன்னை தாழ்த்துகிறாள் என்று நாம் பார்த்தோம். அதே போல் அடுத்ததாக ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை பார்ப்போம். அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, கொஞ்ச நேரம் தாங்க நம்மளை சோதிப்பாரு. அந்த கொஞ்ச காலம், அந்த நேரம் காலம், அது வருஷமாவும் இருக்கலாம், மாதமாவும் இருக்கலாம், நாட்களாகவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அது நிமிஷமா கூட இருக்கலாம். இந்த மகளுக்கு கொஞ்ச நேரம் தான். ஏன்னா ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிற தேவன். அந்த உள்ளத்தை பார்த்தார். இவளுக்குள்ள என்ன நோக்கம்? எப்படி ஆகணும் சரி, எப்படி ஆகணும் ஏசப்பா கிட்ட இருந்து என் மகளுக்கு விடுதலை வாங்கிதான் ஆகணும். ஏன்னா என் மக படுகிற வேதனைய என்னால தாங்க முடியல. நானும் எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கும் எத்தனையோ வைத்தியசாலைக்கும் கொண்டு போயிட்டேன். ஆனா என் மகள் சுகமாகவில்லை. நான் இவரை பற்றி கேள்விப்பட்டேன். இவர் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். அதனால இவரிடத்துல நானும் என் பிள்ளைக்கு சுகத்தை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியோடு இருக்கிறதை ஆண்டவர் உள்ளத்தை பார்த்துட்டாரு. அதனால கொஞ்சம் அதிகமாகவே அந்த மகளை சோதிக்கிறார். பாத்தீங்களா? அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல அழகா சொல்லுகிறார், இப்படியே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது. ஏன்னா உள்ளத்தை பாக்குறாரு பாத்தீங்களா? அதனால அவரால் சொல்ல முடியுது, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று சொன்னார். அவருடைய விருப்பம் என்ன? தன் மகன் நல்லா இருக்கணும், பிடியிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று அவள் விரும்புகிறார். அவ்வளவுதான். அந்த 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 ஒரு அற்புதம் அவர் செய்யறதுக்கு, ஆனா அவங்க எவ்வளவு கேள்வி கேட்கிறார் பாத்தீங்களா? பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல என்றாரு. நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அனுப்பப்பட்டுதான் வந்தேன்னு சொல்றாரு. பின்னாடியே பின்தொடர்ந்து வருகிறார். ஆனா எல்லாவற்றை பார்க்கலாம். அந்த மகள் உறுதியாய் நின்றபடியினாலே தன் மகளுக்கு தேவையான அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் அவள் பெற்றுக்கொண்டாள். ஆண்டவரும் அந்த மகளை ஆசீர்வாதிக்கிறார். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவளை அப்படியே ஆசீர்வாதித்து அனுப்புகிறார். பிரியமான தேவச்சனமே, நாம் இன்னொரு வேத பகுதியை பார்க்க போகிறோம். தன் மகளுக்காக அழுகிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான்.
அவளோ கைம்பெண்ணா இருந்தால் ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். இங்க நம்ம பார்க்க போது ஒரு விதவை தாய். அவளோ சின்ன பெண். கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா இளம் கைம்பெண்ணா இருக்கிறா, இளம் விதவையா இருக்கிறாள் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. அவளுக்கு புருஷன் இல்ல. இருக்கிறது ஒரே மகன். அந்த மகனும் இறந்து போயிட்டான். இறந்து போயிட்டு அடக்கம் பண்றதுக்காக கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. எல்லாம் ஊர் ஜனங்களே அந்த மகன் அழுது கொண்டு போகிறதுனால, இறந்து போனவனோட கூட எல்லாம் சேர்ந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அழுது கொண்டும், பேசிக்கொண்டும் ஜனங்க நடந்து போய்க்கொண்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து உள்ள வருகிறார். அந்த ஊருக்குள்ள வருகிறார். அதை பார்க்கிறார். என்ன இவ்வளவு கூட்டத்திரளா போய் கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு விதவை தாய் தன் மகனை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்ப அதை பார்த்தது அவர் மனது உருகுகிறார். பார்த்தார். அந்த இடத்துல அவர் பேசுகிற வார்த்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. அவர் அந்த பெண்ணை பார்க்கிறார். பார்த்த உடனே மனதுருகுகிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவள் கத்தவில்லை, கூப்பாடு போடவில்லை, ஆனால் அழுகிறார். ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கும் பொழுது உள்ளத்தை பார்க்கிற தேவன். நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவளோ எனக்கு புருஷன் கூட இல்லையே, குழந்தையும் இறந்து போச்சே என்று சொல்லி அவர் அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அந்த மகளுடைய உள்ளத்தை பார்த்தபடினாலே அவர் மனதுருகி சொல்லுகிற வார்த்தையை நம்ம இந்த இடத்துல வாசிப்போம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்டே வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. பாத்தீங்களா? உள்ளத்தை பார்க்கிற தேவன் என்று எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? அவள் அந்த விதவையுடைய உள்ளத்தை பார்த்தார். அந்த உள்ளத்தை பார்த்து அந்த உள்ளத்தை அழுது கொண்டிருந்ததை ஆண்டவர் பார்த்தார். உடனே மனதுருகி கிட்ட போய் அழாதே என்று சொல்லுகிறார். மனதுருகி என்ன சொல்றாரு? நீ அழாதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியே விட்டுட்டு போயிடா. நீ அழாதம்மா, சந்தோஷமா இருமா, கவலைப்படாதமான்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போகாமல் உடனே பாடை கிட்ட போய் தொட்டு சுகமாக்கி உயிரோடு எழுப்பி அவரிடத்துல கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? நமக்கு ஒரு அற்புதம் வேணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட அலறோம், கத்துறோம், கதறுகிறோம், கேட்கிறோம். ஆனா அதே சமயத்துல உள்ளம் எப்படி இருக்கு? அது கேடுபாடு நிறைஞ்சிருக்கா, நல்லா இருக்குதா? இருதயத்தை பார்க்கிற தேவன் என்பது இதனால தான் எழுதப்பட்டிருக்குது. என் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் அந்த மகளுடைய உள்ளத்தை பார்த்தார். அந்த உள்ளம் இருக்கிறோமே, நம்ம புருஷனும் இறந்து போயிட்டானே, நமக்கு இருக்கிற ஒரு குழந்தையும் இப்படி ஆயிடுச்சே என்று சொல்லி அவள் அழுது கொண்டிருந்தாள். இன்றைக்கு நீங்க எத்தனை பேர் இந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களோ, அழுது கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அழாதே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை நான் நடத்துவேன், உங்களை பாதுகாப்பேன், உங்கள் தேவைகளை நான் சந்திப்பேன். உங்க பிள்ளைங்க உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்க புருஷன் உங்களை கைவிட்டிருக்கலாம், நான் உங்களை கைவிடவே மாட்டேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, நாம் அப்படியே தொடர்ந்து வாசிப்போம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அம்மா கண்ணீரோடு வந்தாங்க. அடக்கம் பண்றதுக்காக, தன் பிள்ளையை அடக்கம் பண்ணுவதற்காக கண்ணீரோடு வந்தாங்க. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவள் மேல் மனதுருகி பாடையை தொட்டு உயிரோடு அந்த மகனை எழுப்பி தாயிடத்துல அந்த மகனை ஒப்படைத்ததும் எவ்வளவு பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல இன்றைக்கு நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய வேத பகுதினா, இன்றைக்கு உங்க பிள்ளைங்க சரியில்லையா? சரியில்லாத பாதையில கடந்து போய் கொண்டிருக்காங்களா? மரித்த நிலைமையில இருக்கிறாங்களா? இல்ல படுத்த படுக்கையா இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகளை எழுப்பி ஆண்டவர் உங்களிடத்துல திரும்பவும் ஒப்படைப்பார். என் பிரியமான தேவச்சனமே, நீங்க அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க, திகையாதீங்கன்னு தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். என் பிள்ளை படுத்த படுக்கையா இருக்குதே, என் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லையே, இல்ல என் பிள்ளை மரித்து போன நிலைமையில இருக்கிறானே, ஆண்டவருக்குள்ள வராம இருக்கிறானே, அவன் கெட்ட பாதையில போய்கொண்டிருக்கிறானே என்று சொல்லி நீங்கள் கலங்குகிறீங்களா? கலங்காதீங்க. எப்படி இந்த தாய்க்கு அந்த மகனை உயிரோடு எழுப்பி ஆண்டவர் கொடுத்தாரோ, அதே போல உங்களுடைய பிள்ளையும் எழுப்பி உங்களுடைய கரத்துல ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசிங்க. அந்த உள்ளம் பரிசுத்தமா இருக்கட்டும், அந்த உள்ளம் தேவன் மேல வாஞ்சியா இருக்கட்டும். அதை மாத்திரம் நீங்க சரியாய் செய்து பாருங்கள். தேவன் உங்களையும் நிச்சயமாய் ஆசீர்வாதிப்பார். என் பிரியமான தேவச்சனமே, தொடர்ந்து இன்னொரு ஸ்திரியை நாம் பார்க்க போகிறோம். ஆகாரை பார்க்க போகிறோம். ஆகார் யார்? அவள் எப்படியாப்பட்டவள்? அவர் எங்கிருந்து வந்தாள் என்று நமக்கு எல்லாருக்குமே
தெரியும் என் பிரியமான தேவச்சனமே. ஆகார் இங்க என்ன பண்ணுகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வாசிப்போம். தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 21வது அதிகாரம் 15வது வார்த்தை. துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பாத்தீங்களா? என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்ப்பா, என்னால அந்த கொடுமை தாங்க முடியாது. படுத்த படுக்கையில இருக்கிறதே நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியல. இந்த பிள்ளை பசிக்காக அழுது. அந்த குழந்தைய எந்த தாயால பார்த்துட்டு இருக்க முடியுமா? இந்த இடத்துல பாருங்க, ஆகாருடைய உள்ளம் எவ்வளோ துடித்து இருக்கும் பாருங்க. அவ என்ன சொன்னா, பிள்ளை இடத்துல ஒரு இடத்துல செடிக்கின் கீழே வச்சுட்டு கொஞ்சம் தூரத்துல போய் உக்காந்து அவளும் அழுது கொண்டு இருக்கிறாள். தொடர்ந்து நம்ம அப்படியே வாசிப்போம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். பாத்தீங்களா? ஆகார் பிள்ளைய கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த அம்மா கொஞ்சம் தூரத்துல போய் உக்காந்து அழுது கொண்டு இருக்காங்க. உடனே வானத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கப்படுது. தேவ தூதன் பேசுகிறார். ஆகாரே, பேர் கூட தூதருக்கு தெரிஞ்சிருக்கு. பாத்தீங்களா? இவ்வளவு அழகா சொல்லி கூப்பிடுற. ஆகாரே, என்ன சம்பவித்தது? இப்ப என்ன ஆயிடுச்சு? நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிற அப்படின்னு ஆகாரை பார்த்து தேவதூதன் கேட்கிறார். பயப்படாதே, பயப்படாதே, உன் பிள்ளை இருக்கிற இடத்துக்கு நீ உடனே இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை அந்த சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறாருமா, நீ எழுந்து உன் பிள்ளையை கையில் பிடித்து கொண்டு நீ நட அப்படின்னு சொல்லி ஆகாருக்கு தேவதூதன் கட்டளை எடுக்கிறார் இந்த இடத்துல. அதே போல அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஏற்கனவே ஆகாருக்கு உன் பிள்ளையை, அவனுக்கு பேர் முதல் கொண்டு எல்லாமே சொல்லுவார். அவன் பேர் இஸ்மவேல், அவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதை இந்த இடத்துல திரும்பி 2வது விஷயம் உறுதிப்படுத்துகிறார். என் பிரியமான தேவச்சனமே, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியினாலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். பார்த்தீங்களா பிரியமான தேவச்சனமே, இங்க அழகா எழுதப்பட்டிருக்கிறது. ஆகார் அழுததுக்கும் தேவனை தேடினதுக்கும் ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல அந்த மகளுக்கு உண்டாகிறது. எனக்கு யாரும் இல்லை, ஆனா ஆகாருக்கு யாருமே இல்லை. ஆகார் ஒரு அனாதை, ஒரு அடிமை பெண். அவ எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை பெண். ஆனா அந்த பெண்ணுக்கு நேர்ந்த நிலைமை எல்லாமே நம்ம வேதத்துல படிச்சிருக்கிறோம். ஆனா அப்படியாப்பட்ட பெண்ணுக்கும் ஆண்டவர் மனம் இறங்குகிறார். பாத்தீங்களா? அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. அவள் ஒரு அடிமையா இருக்கிறா. ஒரு இடத்துல அடிமையா இருந்தும் தேவன் அடிமைகளை கூட கண்ணோக்கி பார்க்கிறார் என்பதுதான். தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை. பணக்காரன், ஏழை, பரதேசி, அந்நியன், சிறியவன், எளியவன், பணக்காரன், அப்படி எதுவுமே அவர் பார்க்கிறது இல்லை. என் தேவச்சனமே, அவர் பார்ப்பதெல்லாம் உள்ளத்தை பார்க்கிறார். அவர்கள் எல்லாருக்கும் அவரை நோக்கி கூப்பிடுகிற அத்தனை பேருக்கும் அவர் உதவி செய்கிறார். ஏன்னா கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட பதில் கொடுக்கிற தேவன், ஆகாரம் கொடுக்கிற தேவன் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அவர் அவ்வளவு இரக்கமுள்ள தேவன். ஆகார் பாத்தீங்களா, ஆகார் கிட்ட சொல்றார், உன் பிள்ளைய கையில பிடித்து கொண்டு போ, அங்க ஒரு தண்ணீர் துறவண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படியே ஆண்டவர் சொன்னபடியே உன் பிள்ளையை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். அதே போலவே அவனை பெரிய ஜாதி ஆக்கினார். இந்த இடத்துல நம்ம பார்த்து தெரிந்து கொண்டோம். தேவச்சனமே, இவ்வளவு நேரம் தனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக அழுத தாய்மார்களை நம்ம பார்த்தோம். இப்ப எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று அழுகிற தாய்மாரை பார்க்க போகிறோம். அதற்காக ஒரு 3 பேரை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையிலிருந்து 5வது வார்த்தை வரை. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மனோவா என்ற அவர் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அவருடைய மனைவி பேர் இந்த இடத்துல எழுதப்படவில்லை. மலடியா இருந்தால் மட்டும் எழுதப்பட்டிருக்குது. பெண்களுக்கு அந்த காலத்துல இருந்து இந்த கால வரையும் அந்த மலடின்ற பட்டம் இன்னும் நீங்கவே இல்லை. ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை என்று சொன்னால் உலகம் கொடுக்கிற பெயர் என்றால் மலடி.
பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய வார்த்தை. இந்த மலடின்ற பட்டத்த சுமந்து கொண்டு இன்னைக்கும் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் என் பிரியமான தேவச்சனமே. அது ஒரு துக்கமா இருக்குது இல்லைங்களா? கர்த்தர் கடாட்சித்தா பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். கர்த்தர் அவளுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் அவர்கள் சந்தோஷமாக வாழ ஆண்டவர்களுக்கு பலனை கொடுத்திருப்பார். ஆனா இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க பேசுகிற வார்த்தை தான் கொடுமையானதா இருக்கிறது. ரொம்ப நிந்தையான சொற்களா இருக்கிறது. அதைத்தான் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் வேதனைப்பட்டு அறைக்குள்ளவே குன்னி குறுகி போகிறார்கள். அந்த ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்தவும் அவர்களை தேற்றவும் அவர்களை ஆறுதல் படுத்தவும் வல்லவராய் இருக்கிறார். ஆனா மக்கள் அப்படி விடுவதில்லையே. அவளை எந்த இடத்துக்கும் ஒரு நல்லது கெட்டதுக்கு சந்தோஷமாய் கலந்து கொள்ள விடுவதில்லையே. இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பெயரை சூட்டி அவளை அப்படியே முடக்கி விடுகிறார்கள் இன்றைக்கு, இல்லைங்களா? ஆனா அன்றைக்கு பாருங்க, அந்த மலடி என்றப்பட்ட மகளுக்கு ஆண்டவர் கடாட்சி தருளினை நம்ம இப்ப தொடர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஹல்லேலூயா! அந்த மலடின்ற அந்த மகள் எவ்வளவு காலம் கண்ணீர் விட்டிருப்பார், எவ்வளவு காலம் வேதனைப்பட்டிருப்பார், இந்த நிந்தனையான சொற்களை தாங்கியிருப்பார் பாருங்க. ஆனா இதுல ஒரு திட்டம் இருக்குது என் பிரியமான தேவச்சனமே. இவர்கள் இந்த காலத்தில் தான் பெற வேண்டும் என்று சொல்லி இவர்கள் பிறக்கும் பொழுது ஆண்டவருக்கும் சரி ஜனங்களுக்கும் சரி ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கும்படித்தான் தேவன் இவர்களை தெரிந்து வைத்திருக்கிறார். இதை நம்ம வேதத்துல முக்கியமா பார்க்கணும். என்ன சொன்னா, பார்க்கும்போது இந்த சிம்சோன் தான் அவளோட அம்மா அப்பா தான் இவங்க 2 பேரும். ஆனா இருந்தாலும் சிம்சோன் பிறந்து என்ன செய்ய போகிறார் என்பது அதுக்கப்புறம் அந்த தாய் தகப்பனுக்கு ஆண்டவர் அழகா எடுத்து விளக்கமாய் சொல்லுகிறார். மலடியா இருந்த ஒன்றுத்துக்கு உதவாதவளா இருந்த அவளை ஆண்டவர் எடுத்து எவ்வளவு கனப்படுத்தி வைக்கிறார் பார்த்தீங்களா? உங்களையும் தேவன் கனப்படுத்துவார். உங்களுக்கும் தேவையான குழந்தையை தேவன் தருவார். நீங்க கலங்காம வேத வசனத்தோடு ஆண்டவரோடு கூட ஒப்பிட்டு உங்க வாழ்க்கையை பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள் என் பிரியமான தேவச்சனமே. நாம் இப்பொழுது தொடர்ந்து வாசிப்போம். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடி தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை சாப்பிடாத, இப்படிதான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த மலடி எண்ணப்பட்ட மனோவாவுடைய வைஃபுக்கு ஆண்டவர் அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பார்த்தீங்களா? இந்த பிள்ளையின் மித்தம் இந்த பிள்ளைக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கணும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் தான் வழி நடத்தணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக தேவன் இந்த மலடி என்னப்பட்ட மனோவாவுடைய மனைவியை கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஏற்ற நேரத்துல அந்த மலடிக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார் என்று நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லும் பொழுது அந்த மகளுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். மலடி மலடி மலடின்ற பட்டம் நீங்கி அந்த மகளுக்கு ஒரு குழந்தை என்று சொன்னதும் அவள் அப்படியே நீங்க தொடர்ந்து வாசித்துக் கொண்டே போனீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். தன் புருஷனிடத்துல ஓடி போய் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். உடனே அவங்க புருஷன் கேட்கிறார், யாரு, அவருடைய ஊர் எங்கன்னு கேட்டியா, பேர் என்ன கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மகள் அதெல்லாம் கேட்கல. அவளுக்கு ஒரே சந்தோஷம், நீ கர்ப்பம் தரிப்பாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்ற அந்த ஒரு வார்த்தை கேட்டதுமே அவங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை நம்ம கர்த்தர் பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் உதவி செய்திருக்கிறார். அதை போல நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கிறேன், என்னையும் கர்த்தர் கர்ப்பவதி ஆக்கி இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சந்தோஷமான நாட்களை உங்களுக்கு கொடுப்பார் என் பிரியமான தேவச்சனமே. மலடின்ற பட்டம் அவளை விட்டு நீங்கி அவளுக்கென்று ஒரு குழந்தையை கொடுத்து அவளையும் ஆசீர்வாதித்து வைத்த தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். நம்ம இன்னொரு ஸ்திரீ இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அன்னாள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையிலிருந்து நம்ம அப்படியே தொடர்ந்து வாசிப்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள்.
அதற்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அந்த அம்மா தேவ சமூகத்துக்கு போய் தேவ ஆலயத்துல மனம் கசந்து மிகவும் அழுதாள். மனம் கசந்து மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த நேரத்துல என்ன பண்றா, ஒரு பொருத்தனையோட ஜெபிக்கிறாங்க அந்த அம்மா. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும். இந்த இடத்துல நான் ரொம்ப சிறுமைப்பட்டு போயிருக்கிறேன், அவமானப்பட்டு போயிருக்கிறேன், நிந்தையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் கண்ணீரோடு சொல்லுகிறார்கள் அந்த அம்மா. தேவ சமூகத்துல அழுது அழுது தேவனே அப்படின்னு சொல்லி கதறி தன்னுடைய பாரங்கள் எல்லாம் தேவ சமூகத்துல இறக்கி வைக்கிறார்கள். அதற்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு பாருங்க, ஒரு பொருத்தனை பண்ணுகிறார்கள். உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். பார்த்தீங்களா, இந்த அம்மா ஒவ்வொரு இடத்துல சொல்லும் பொழுதும் பாருங்க, அடியாளின் சிறுமையை, அடியாளை மறவாமல், அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை, அடியாளை அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது அந்த ஜபத்தை தேவன் கேட்டு அழகான ஒரு ஆண் பிள்ளை தருகிறார். இந்த சாமுவேல் பிறக்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, சாமுவேலும் அன்னாளுடைய கர்ப்பத்தையே அடைத்து வைத்திருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது ஏலிக்கு பின்னாடி சாமுவேல் இந்த இடத்துல உட்கார வைக்க வேண்டும், ஆசாரியராக சாமுவேல் இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா அன்னாள் ஒரு பரிசுத்தமாய் தேவ சமூகத்துல உண்மையும் உத்தமா அந்த வாழ்ந்த நாட்களை இருந்தபடினால ஆண்டவர் பார்க்கிறார். உண்மையாவே பிரியமான தேவச்சனமே, அநேக பேருடைய கர்ப்பங்களை அடைத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் தான் அடைத்திருக்கிறார், அதையும் வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி அடைத்திருக்கும் பொழுது அந்த கர்ப்பத்தை திறக்கும் பொழுது அதற்கு பின்னாடி ஒரு பெரிய சாட்சி இருக்கு. அதுக்கு பின்னாடி பார்க்கும்போது ஒரு பெரிய அதிசயமான காரியங்கள் இருக்கு, ஒரு பயங்கரமான காரியங்கள் இருக்கு. என் பிரியமான தேவச்சனமே, நீங்க வேதத்துல ஆரம்பத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும். அந்த இடத்துல பாருங்க, இந்த சாமுவேல், ஏலிக்கு பின்னாடி இந்த சாமுவேலை தேவன் உட்கார வைக்க ஒரு திட்டம் இருந்தார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மனுஷனாய் தாயின் கருவிலிருந்தே தேவன் தெரிந்து கொண்டு இப்பொழுது இந்த காலத்துலதான் இந்த அம்மா உற்பத்தியாகி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று தேவன் எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்துதான் சாமுவேலை பிறக்க செய்கிறார். அந்த சாமுவேல் தான் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படித்தான் என் பிரியமான தேவச்சனமே அழுதாள், தேவ சமூகத்துல கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, நான் உமக்கென்று என்னுடைய மகனை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். நசரேனாய் வளர்க்கப்பட்டான். சிம்சோன் கூட அப்படித்தான், தலைமுடியோ தாடியோ அவன் சிரைத்துக் கொள்வதில்லை, கடைசி வரையும் அதே முடியோடு தான் அவன் இருக்கிறான் என்று. அதே போலத்தான் இங்கேயும் அதேதான் நசரேனாக வளர்க்கப்படுகிறார். நசரேன் என்பது சொல்லும்போது அது ஒரு கர்த்தருக்குள்ள ஒரு விசேஷித்தமான ஒரு பொருத்தனையா இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, அன்னாள் அழுதால், அவருடைய கண்ணீர் கேட்கப்பட்டு அவளுக்கென்று ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அந்த ஆண் பிள்ளையை வளர்த்து தேவன் தம்முடைய பிரயோஜனத்துக்காகவே வளர்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போலத்தான், ஐயோ எனக்கு வயதாய் கொண்டு போகிறதே, எனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி கண்ணீர் விடுகளுக்கு உங்களுக்கு ஏற்ற நேரத்துல ஒரு குழந்தையை கொடுப்பார். அந்த குழந்தையை நீங்க பெற்றெடுப்பீங்க. ஆனா பெற்றெடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை நீங்க கர்த்தருக்குள் வளர்க்கிறது தான் பெரிய விஷயம். என் பிரியமான தேவச்சனமே, குழந்தை வேண்டும் வேண்டும் வேணும்னு சொல்லி கேட்டு பெற்று ஆனா சரியானபடி வளர்க்காத போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நாம் அப்படி இல்லாமல் கர்த்தருக்கென்று அந்த பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நமக்கென்று ஒரு குழந்தையை கொடுக்கிறார். இந்த நிந்தை, இந்த அவமானம் மாறும்படி ஒரு குழந்தையை கொடுத்தாலும் அடுத்ததாக அந்த குழந்தை தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள குழந்தையாய் நாம் வளர்த்து கொடுக்க வேண்டும் என்று தான் தேவன் நம்முடைய கையில அந்த குழந்தையை கொடுக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்கு குழந்தை வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறோம், சரிதான். ஆனா அந்த குழந்தையை நம் தேவனுக்கென்று வளர்க்க முடியுமா என்று யோசித்து பாருங்கள். வளர்க்க முடியும் என்று உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் வந்துச்சுன்னா தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார். உங்களையும் ஆசீர்வாதிப்பார், உங்கள் குழந்தையும் ஆசீர்வாதிப்பார். அந்த குழந்தை அநேக ஜனங்களுக்கு என்று தேவன் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் ஒரு ஸ்திரியை பார்க்க போகிறோம். அந்த மகளின் பெயர் எலிசபெத். அந்த தாயாரின் பெயரே சொல்லலாம், ஏன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப வயதாயிடுச்சு. அந்த ஸ்திரியின் பெயர் தான் எலிசபெத். அவருடைய கணவன் பெயர் தான் சகாரியா. சகாரியா இடத்துல தேவ தூதன் பேசி எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் என்று நாம் வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 11வது வார்த்தையிலிருந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன்
தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகாரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். இங்க பார்த்தீங்கன்னா சகாரியா பயப்படுறார். அவருடைய உள்ள வந்ததனுடைய நோக்கமே தூபம் காட்டுறதுக்காக தான் அவர் உள்ள அனுப்பப்படுகிறாங்களே. சீட்டு போட்டு அந்த சீட்டு அவர் பெயர்ல விழுந்து தூபம் காட்டுறதுக்காக தேவாலயத்துக்குள்ள சகாரியா ஒரு ஆசாரியனாக கடந்து போகிறார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தூப பீடத்தாண்ட யார் வந்து நிக்கிறார்? தேவ தூதன் வந்து நிக்கிறார். தேவ தூதனை பார்த்ததும் சகாரியாக்குள்ள ஒரு பயம் வருது. அப்ப ஆண்டு தேவ தூதன் சகாரியாவை பார்த்து என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். தூதன் அவனை நோக்கி, சகாரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் மித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா? தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்து இந்த சகாரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தையின் பெயர் முதல் கொண்டு எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியங்கள் பார்த்தீங்களா? யோவான் என்று பெயரை கூட தேவன் சொல்லுகிறார் சகாரியாவிடத்துல. அந்த குழந்தையின் மித்தம் உனக்கு மாத்திரம் சந்தோஷம் இல்லப்பா, அவன் பிறப்பின் மித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். உனக்கு மாத்திரம் இந்த குழந்தையின் மித்தம் சந்தோஷம் இல்ல, எல்லாருமே சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவான். பார்த்தீங்கன்னா தேவதூதத்துல அழகாய் சொல்லுகிறார். அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவான் என்று சொல்லி. பிரியமான தேவ சனமே, தேவ தூதன் சகாரியிடத்துல பேசி எல்லாமே சொல்றார். உன்னுடைய மனைவி தானப்பா எலிசபெத்து, அந்த அம்மா தானே குழந்தை இல்லாம இருக்கிறாங்க, வயது சென்றவங்களா இருக்காங்க, அவர்களுக்குத்தான் ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்ன உடனே சகாரியாக்குள்ள ஒரு பயம் வருது. நானும் கிழவன், என் மனைவியும் கிழவி, வயது சென்றவளா இருக்கா, எங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவனுடைய வாய் அந்த நேரத்துல பேச முடியாம ஊமையாய் போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்றேன், நான் தான்ப்பா சொல்றேன், நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேங்கிறியே அப்படின்னு சொன்னதுனால அந்த தூதனை சொல்லுகிறார், உன் வாய் உன் குழந்தையை பெற்றெடுத்து முடிக்கும் வரை நீ பேசாமல் மௌனமாய் இருப்பாய் என்று சொல்லி கட்டப்பட்டு விடுகிறது. அதைத்தான் நம்ம தொடர்ந்து இப்பொழுது வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பிறக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறபடினால ஏற்ற நேரத்துல தேவன் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்து பிறக்க செய்து அவருடைய காரியத்திற்கென்று அந்த குழந்தைகளை பயன்படுத்துகிறார் என்று இந்த 3 பேரை நம்ம பார்க்கிறோம். அண்ணாவுக்கு ஒரு குழந்தை கொடுக்கிறாரு. அந்த அண்ணாவுடைய குழந்தையும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவரை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். எலிசபெத்துக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். யோவான் அவருக்கு பெயரை வைக்கிறார்கள். இவரும் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்து சுவிசேஷத்தையும் அறிவிக்கிறதுக்காகவும் வழியை ஆயத்தப்படுத்துறதுக்காகவும் இவர் பிறப்பார் என்று சொல்லி முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மலடி என்றப்பட்ட மகள், அவளுக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல குழந்தையை கொடுத்து அவன் சிம்சோன் என்று பெயரிடுகிறார். அந்த குழந்தையும் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக பிறக்க செய்கிறார். ஒரு காலத்தையும் நேரத்தையும் சமயத்தையும் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த இடத்துல இந்த 3 பேருமே ரொம்ப விசேஷித்தவர்களாய் பிறக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கென்றே வளர்க்கப்படுகிறார்கள். தேவனுக்காகவே அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். என் பிரியமான தேவ சனமே, கர்த்தர் நமக்கும் ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று சொன்னால் அந்த குழந்தையை நாம் தேவனுக்கென்று பயன்படுத்த வேண்டும். தேவனுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் பயன்பட வேண்டும் என்று அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்ற சகோதரிமார்கள் இருக்கிறார்கள். அதுல ஒரு பிள்ளைகளை தேவனுக்கென்று நீங்கள் கொடுத்து ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதிப்பார். அதே சமயத்தை எல்லா குழந்தைகளையும் தேவன் தெரிந்து கொள்வதில்லை. எல்லா குழந்தைகளையும் தேவன் ஆனால் ஆசீர்வாதிப்பார். ஆனால் தமக்கென்று தேவன் ஒரு பிள்ளையை தெரிந்து கொண்டு அந்த பிள்ளையின் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் போகும் பொழுதும் வரும் பொழுதும் எல்லா காரியத்திலும் உன்னிப்பாய் கவனித்து அவனை ஆசீர்வாதித்து உயர்த்தி சிட்சித்து தமக்கு ஏற்ற வழியில் அவனை நடத்துவார். பிரியமான தேவச்சனமே, இப்ப பொழுது தாவீதை நம்ம பார்க்கிறோம். தாவீது அவங்க வீட்டுல கடைசி பிள்ளை தான், ஆனால் அவனை தேவன் தெரிந்து கொண்டார் இல்லைங்களா? அது போலத்தான் எந்த பிள்ளை வேணுமோ உங்க வீட்டுல ஒரு பிள்ளையா இருந்தாலும் அது தேவன் தெரிந்து கொள்ளலாம், இல்ல 4 பிள்ளைல இருந்தா அதுல ஒரு பிள்ளையை தேவன் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவருடைய எல்லா நடை உடை பேச்சு செயல்கள் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டா தான் காணப்படும். இந்த உலகத்தோட
அவங்க ஒத்திட்டு போகவே மாட்டார்கள். அவர்கள் தனக்கென்று தேவனுக்கு பயந்து வாழ்வார்கள். சிறு வயதிலிருந்தே அவர்கள் வாழ்க்கை, நடைமுறை, பேச்சு எல்லாமே மாறித்தான் இருக்கும். என் பிரியமான தேவ ஜனமே, ஏற்ற நேரத்தில் தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உங்க குழந்தைகளை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்கள் குழந்தைகளை எடுத்து பயன்படுத்துவார். மற்ற ஜனங்களுக்கு சாட்சியாக வைப்பார். பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்துவார் என்று சொல்லி இந்த நேரத்துல நான் உங்களுக்கு புத்தியாய் சொல்லுகிறேன். என் பிரியமான தேவ ஜனமே, குழந்தை இல்லாததுக்காக நாம் இந்த இடத்துல ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் செய்வோம். நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, என் தகப்பனாகிய இயேசுவே, ஒரு குழந்தையும் நீர் கொடுக்கிறீர். அந்த குழந்தையை உமக்கென்று ஏற்ற சமயத்துல பிரயோஜனமுள்ள பாத்திரமா எடுத்து பயன்படுத்துகிறீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அதுவரை அந்த ஜனங்கள் படுகிற அவமானங்களையும், நிந்தைகளையும், வேதனைகளையும் தகப்பனை தாங்கக்கூடிய பலனை கொடுத்து நடத்துங்க சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரப்பா. குழந்தை இல்லையே என்று சொல்லி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு விசை கண்ணோக்கி பாரும்பா, அவர்கள் இருதயத்தை பாருங்கப்பா. அதுல அங்கலாய்ப்பும், துக்கமும், கண்ணீரும், வேதனையும் அப்பா எவ்வளவாய் நிரம்பி இருக்கிறது என்று பாருமப்பா. அந்த இருதயத்தை பாரு சுவாமி. ஒரு விசை மனம் இறங்கும் தகப்பனே. பிள்ளை இல்லாமல் எத்தனை பேர் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள் ஆண்டவரே. அப்படி முடித்துக்கொள்ள பிள்ளைகளுக்கு அதற்கு முன்பாகவே நீர் எப்படியாவது ஒரு தரிசனத்துல பேசுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை தொடுங்க சுவாமி. அதன் மித்த அந்த குடும்பத்துல நடக்கிற குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் தகப்பனே நீங்கி போகட்டும் அப்பா. கர்த்தர் நமக்கும் ஒரு குழந்தையை கொடுப்பார் என்று சொல்லி கணவன் மனைவி விசுவாசத்தோடு வாழ கிருபை செய்யுங்கப்பா. ஈசாக்குக்கு கூட குழந்தை இல்லை, ஆனால் அவனும் தன் மனைவி கர்ப்பவதியாக வேண்டும் என்று ஜெபித்தார் என்று நம்ம படிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். அதுபோல தகப்பனை, தகப்பன்மார்களும் குழந்தைக்காக ஜெபிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்திரியானவளுக்கு ஒரு பெயர் கிடைக்கிறது, மலடி என்ற பட்டம் கிடைக்கிறது. ஆனா ஆண் மகனுக்கு அப்படியே அல்லவே தகப்பனே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. உடனே இந்த உலகம் சொல்லுகிறது என்ன? அவளை புறம்பே தள்ளு, நீ வேறொருத்தியை திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. அப்படி இராமல் தகப்பனே, தனக்கென்று நியமிக்கப்பட்ட மனைவி, இவள் எனக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்டவள், இவள் கர்த்தரால் ஆசீர்வாதிக்கப்பட்டவள் என்று சொல்லி இவளுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுப்பார் என்று சொல்லி மன தைரியத்தோடு அந்த பிள்ளைகள் வாழ கிருபை செய்யுங்கப்பா. அவர்களை ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. தகப்பனே, அந்த குழந்தைகளை உமக்கென்று பயன்படுத்துங்க ராஜா. ஆற்றி தேற்றுங்க தகப்பனே. உம்முடைய வல்லமையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உம்முடைய குழந்தைகள் கர்த்தவை பெரிதான செல்வம் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்படியாய் கூட அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதித்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைகளை கொடுத்து எடுத்து மேன்மைப்படுத்துவீராக தகப்பனே. உயர்த்துவீராக ராஜா. அண்ணாளுடைய ஜபத்தை கேட்ட தேவன், எலிசபெத்துடைய ஜபத்தை கேட்ட தேவன் ஆண்டவரே நீர். தாயோடைய ஜபத்தை கேட்ட தேவன் அப்பா நீர். அப்படியாய் கூட எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று சொல்லு அழுகிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அப்பா ஒரு குழந்தையை நீர் கட்டளையிடுவீராக தகப்பனே. தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாய் செபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம்.